நான் முன்னாடி சொன்னேன், நான் இந்தியன் பீப்புள்ஸ் ஒரு மசாலா பீப்புள்ஸ்னு சொல்லிட்டு. இது ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ கிளைண்ட்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, எல்லாருக்கிட்டையும் பேசுகிற அதே வேர்ட்ஸ் தான் எங்ககிட்ட எடுத்துகிட்டு வராங்க. நீங்கள் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ பேக்லிங் கிரியேட் பண்ணி தருவீங்க, ஓகேவா? லைக் ரெக்கார்டடாக தேவைப்படுது அவங்களுக்கு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நாங்கள் எப்படி நம்புறது, அப்போ நீங்கள் கவுண்ட் வந்தால் தான் பே பண்ணுவோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. இது எப்படி சாஸ் கம்பெனி போய் ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு 100 பேக்லிங் கிரியேட் பண்ண முடியும்? பண்ண முடியாது. ஓகே, அதிகபட்சம் ஒரு 10-15 தான் பண்ண முடியும் குவாலிட்டியாக பண்ணோம் அப்படின்னா. அங்கேருந்து வர டிராஃபிக் வந்து ஓடிடக்கூடாது இல்லையா? பவுன்ஸ் ரேட் அதிகமாயிரும். கூட்டம் வந்து நாமளே வச்சுக்கிற மாதிரி ஆப் இது, ஓகேங்களா? சோஷியல் மீடியாவில் ஒரு லிங்கை போகிறதுக்கு முன்னாடி நீட் டு பி வெரி கான்ஷியஸ். இப்போ நீங்கள் நல்லா வெப்சைட்டெல்லாம் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கீங்க, ஒரு 2வது ப்ரைஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இன்ஃப்ளூயன்சர் கிட்ட சொல்லிட்டு உங்கள் வெப்சைட்டுக்கு டிராஃபிக் கொண்டு வரலாம்னு இன்ஃப்ளூயன்ஸ் கிட்ட நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க, ஓகேவா? இப்போ இன்ஃப்ளூயன்சர் வந்து வீடியோ போட்டாங்க, கீழே லிங்கை போட்டாங்க, the people are blasting now. 1,00,000 பேர் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1,00,000 பேர் அவங்க ரிலவெண்ட்டே கிடையாது, ஓகேவா? அதில் ஒரு 2,000 பேர் 2,000 வேர்ட்ஸ் கண்டென்ட் எழுதிருக்கீங்க அப்படின்னா, அந்த 2,000 வேர்ட்ஸ்க்கான ரிடக்ஷன் ஒன்று இருக்குது இங்கே. ஸோ அப்ராக்சிமேட்டாக அவங்க 10 to 15 மினிட்ஸ் அந்த வெப்சைட்டில் ஸ்டே ஆகும் அந்த எழுதிருக்கிற கண்டென்ட்டுக்கு, ஓகேவா? ஏன் கண்டென்ட் கம்மியாக இருக்கணும், ஏன் கண்டென்ட் அதிகமாக இருக்கணும், கண்டென்ட் அதிகமாக இருந்தால் ஏன் யூசர் ரிட்டென்ஷன் வந்து அதிகப்படுத்தணும், இதெல்லாம் நிறைய ஃபேக்டர் இருக்குது ரேங்கிங்க்கு. ஏன்னா ஏறாது. இப்போ இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் அனுப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஆல்ரெடி ஒரு 5th பொசிஷன் இருக்கீங்க. இப்போ 1,00,000 பேர் வந்துட்டு அதில் வந்து ஒரு 10,000 பேர் வந்து ஆவரேஜ் டைம் வந்து மீட் பண்ணிட்டான், மற்றவங்க எல்லாமே வந்து உடனே ஓடிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், உங்கள் பேஜ் வந்து இன்டர்நெட்லேருந்து டிஸப்பியர் ஆகிடும். ஏன்னா கூகுளுக்கு லிட்டரலாக தெரியும், ஓகே திஸ் ஃபெல்லோ டூயிங் லைக் நான் ரெலவெண்ட்டாக இருக்குது, வந்து இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, அவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணல, இவங்க அந்த சர்ச் பிளேசஸ்க்கு மேட்ச் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்து யார் இருக்காங்களோ அவங்களும் மேலே புஷ் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இது எல்லாமே எப்படி அப்படின்னா, இட் இஸ் லைக் ஒவ்வொரு விஷயம் நம்ம பண்ணும்போது ரொம்ப கான்ஷியஸாக பண்ண வேண்டியிருக்கும். இதெல்லாம் வந்து ஃப்ரீலான்ஸரோ இல்லை ஏஜென்சிலையோ யாரும் பண்ணுறது கிடையாது. இப்படியெல்லாம் பண்ணல அப்படின்னா ஒரு கிளைண்ட்டை நம்மளால் ஒரு 3-4 மாதம் கூட தாக்கு பிடிச்சிக்க முடியாது. இவ்வளோ ப்ராப்பராக பண்ணாவே 6 மாதம் நிற்க மாட்டேன்றாங்க, ஓகேங்களா?